ஹலோ ஹலோ. வந்துட்டியா? இப்போ வந்த ஒரு 5:30 இருக்கும். நான் இப்போ தான் கிளம்ப போகிறேன். ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு லிஸ்ட். அதை வாங்கிட்டு வந்துருங்க. நான் நைட் என்ன சமைக்கட்டும்? நீ ஏதாவது ஒன்று பார்த்து பண்ண. அது காய்கறி தானே, பக்கத்துலேயே வாங்கிக்க. சரி, ஓகே, பார்த்து வாங்க. சரி. நான் உன்ட்ட சொல்கிற வழியே எனக்கு இது மாதிரி சூப்பராக சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டுப்பா. ஆமாம், வீக்கெண்டு நல்லா ரிலாக்ஸாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால செஞ்சேன். ஆக்சுவலாக மஷ்ரூம் தீந்துரும்னு சொல்லிட்டு அவசரமாக அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு பேக்கெட் தான் இருந்ததுன்னாரு. தயவு செஞ்சு எடுத்து வைங்க, என்னாச்சு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? இன்றைக்கி அந்த சாம்பார் பொரியலுமே சூப்பராக இருந்ததுப்பா. மதியானம் மசாலாலாம் நல்லா தூக்கலாக போட்டிருந்தேன். டேஸ்ட் எப்படியே பண்ணலாம்ல. டெய்லி அவ்வளோ உப்பு காரம் போட்டால் உடம்பு என்னத்துக்காருது? என்னைக்கோ ஒரு நாள் டேஸ்ட்டுக்கு பரவாயில்ல. இந்த மசாலா அந்த இடிகல்ல இடிச்சியோ? அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீ உனக்கு வேலை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன இருக்கிறது தான். நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி என்னோட ஃபோனை கொஞ்சம் சார்ஜரில் போட்டு டீப்பாய் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்கப்பா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி தான் பெரும்பாலும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு சாப்பிட உட்கார்றப்ப தான் சாப்பாடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு தோணும். மற்றபடி சமையல்லாம் என்ன, 2 காய்கறி வெட்டி போட்டு அரிசி பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டால் முடிஞ்சுது அப்படின்னு அலட்சியமாக விட்டுறோம். ஆனால் உப்பு, புளிப்பு, காரம், அளவு, பிடிச்சது பிடிக்காது, ஒத்துக்காதுன்னு எவ்வளோ மெனக்கடல் அது பின்னால் இல்லை. என்ன தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நமக்கு ஒருபடி மேலே தான். கிரேட் இல்லை?